அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு வருமான பெருக்கம் உண்டாகிறதுக்கும் சம்பாதிச்ச பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் நஷ்டங்கள் இல்லாம வாழ்க்கையில பணம் சேர்ந்துகிட்டே இருக்கவும் நீங்க சம்பாதிச்ச பணம் தலைமுறை தாண்டி பெருகவும் இந்த பரிகாரம் உங்க ராசிப்படி இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க. நிறைய பேர் ஏற்கனவே இந்த பரிகாரம் செய்து சூப்பரான ரிசல்ட் பார்த்துருக்காங்க. கண்கூடா இந்த பரிகாரத்தின் மூலமா பலன் பெற்றிருக்காங்க. இந்த பரிகாரம் செய்து ஏற்கனவே பலனடைந்தவர்கள் பலர். அதனாலதான் நீங்களும் இந்த பரிகாரம் செய்து பலன் பெறுவதற்காகவே இந்த வீடியோ கொடுத்திருக்கோம். வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான விஷயம், எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்தரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். சுயஜாதகத்துல பலன் எடுக்கும் போது லக்ன ரீதியா பலன் சொல்லணும், கோச்சார ரீதியா பலன் சொல்லும் போது ராசி ரீதியா பலன் சொல்றோம். அந்த விதத்துல வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் இருவருக்குமே பொருந்தும். சிம்ம ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம்ங்கிறது கடகமனை. சந்திரன் தான் உங்களுக்கு விரையாதிபதி. சந்திரன் தன்னுடைய ஒளியை இழந்து ஒரு இருள் சூழ்ந்த நேரம் அமாவாசை. பிறை ஒவ்வொரு பிறையா வளர்ந்து ஒளிரக்கூடிய சந்திரன் பௌர்ணமி சந்திரன். அப்போ சிம்மராசி அன்பர்கள் 2 விதமான செலவினங்கள்ல சிக்கி தவிக்கிறாங்க. ஒண்ணு, பணம் நல்லா வந்துட்டே இருக்கும். பௌர்ணமி சந்திரன் போல செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், புகழ் அனைத்தையும் உருவாக்கக்கூடிய பணம் இவங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். உழைப்புக்கான பலன், முயற்சி செஞ்சு செல்வத்தை ஈட்டணுங்கிற உத்வேகமும் வேகமும் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். உழைச்சிக்கிட்டே இருக்கணும், இந்த உழைப்பை மெருகேற்றிக்கிட்டே இருக்கணும், செல்வங்களை ஈர்க்கணும், நம்ம நேரத்தை கௌரவமா பயன்படுத்தணும், எனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும், அந்தஸ்து கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இயற்கையாவே சிம்மராசி அன்பர்கள் கிட்ட அதிகமாகவே இருக்கும். சபையறிந்து செயல்படக்கூடிய ஒரு நாகரிகம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும். அந்த செல்வத்தை சேர்க்கறதுல கூட எந்த நிலையிலும் தாழ்ந்து போகாத ஒரு உயர்நிலையிலிருந்து செல்வம் சம்பாதிக்கிற யோகம் இவங்க கிட்ட இருக்கும். இறங்கி போகக்கூடாது, அதே நேரத்துல எனக்கானதை நான் விட்டு கொடுக்க கூடாதுங்கிற மன உறுதி இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். ஆனா சந்திரன் 2 விதமா இவங்களை ஆட்கொள்வார். வளர்பிறை சந்திரனா இருக்கும்போது செல்வம் வந்துகிட்டே இருக்கும். தேய்பிறை சந்திரனா இருக்கும்போது இவங்க கிட்ட இருக்கும் செல்வம் கரைஞ்சுகிட்டே இருக்கும். இவங்க கையில பணத்தை தக்க வச்சுக்க முடியல. என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் சென்டிமெண்ட். சந்திரன் அப்படின்னாலே மனோகாரகன், மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம், மனதை இயக்கக்கூடிய கிரகம். சிம்மராசிக்கு விரையாதிபதி 12ஆம் இடத்ததிபதி சந்திர பகவானா வரதுனால உங்க பணமே எண்ணமே சிந்திக்கும் விதத்துல உங்க நேரத்தை இழக்கிற அமைப்பு. செல்வாக்கு இழப்பீங்க. சந்திர பகவான் நாள்கோள் இல்லையா, ஒவ்வொரு ராசிகளிலும் கடந்து 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 ஒரு மாதத்துக்குள்ள சுத்தி வரணும் இல்லையா. அப்ப இவங்க வருமானம், சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்களுடைய வருமானம்ங்கிறது ஒரு மாதத்துக்குள்ளேயே பெரிய உச்சத்தையும் தொட்டவர்கள் இருக்காங்க. பெரிய தொழிலதிபர்கள் கூட சிம்மராசியில பிறந்தவங்க ஒரே மாதத்துல தன்னுடைய அந்தஸ்தை இழந்தவங்களும் இருக்காங்க. ஒரே நாள்ல உச்சபட்ச அரசியல்வாதியா உயர் பதவிக்கு போனவங்களும் இருக்காங்க. பெரும் அமைச்சரா இருந்து ஒரே நாள்ல தன்னுடைய அந்தஸ்தையும் செல்வாக்கையும் இழந்தவங்களும் இருக்காங்க இந்த சிம்மராசியில. இந்த சந்திரனுடைய தாக்கம்ங்கிறது உங்களை ஒரே மாதத்துல எங்கேயோ கொண்டு போகும். அதே சமயத்துல ஒரே நாளுக்குள்ள தரமட்டத்துக்கு கொண்டு வந்து உட்காரவும் வச்சிரும். இதுக்கு காரணம் உங்களுடைய விரையாதிபதியா இருக்கக்கூடிய சந்திரன். அவருடைய தாக்கம் தான் இவங்களுக்கு செல்வத்தை இழக்க வைக்குது. அதே மாதிரி சந்திரன்கிறவர் தாய்க்காரகன், மாதுர்காரகன். இவங்க கிட்ட சென்டிமெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. அம்மா மேல அதீத அன்பு பாசம்ங்கிறது இருக்கும். அன்புக்கு ஏங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த சந்திரன் பலவீனமாகும் போது அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அம்மா வயதுல இருக்கக்கூடிய முதியவர்கள் கிட்டையும் பாசமா இருக்காங்க. அப்ப எங்க போனாலும் எங்க சுத்தினாலும் இவங்க ஒரு வெளிநாடே போனா கூட மனசு ஏத்துக்க முடியல. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கணுமே அப்படிங்கிற அந்த தனிமை உணர்ச்சி இவங்களை என்ன பண்ணுதுன்னா மீண்டும் வீடு தேடி இவங்களை வர வைக்கும். அந்த மாதிரி நேரத்துல கஷ்டப்பட்டு பயணப்பட்டு கடல் கடந்து போய் கூட, ஏன்னா சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி சந்திரன், நீர் ராசி. அப்ப கடல் கடந்து வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சார்ந்த பயணங்கள் செஞ்சும் கூட அவங்க
அவங்களால குடும்ப பந்தத்தை விட்டு பிரிஞ்சிருக்காம அதுலயும் ஒரு நஷ்டப்பட்டு திரும்பவும் வீடு திரும்புறாங்க. அதுலயும் பிரச்சனை வருது. அடுத்து இவங்க கிட்ட அடிமை வேலை செய்யறதுங்கிறது பெருசா இவங்களுக்கு பிடிக்காது. மேக்சிமம் சிம்மராசி அன்பர்கள் ஒரு தொழிலை கத்துக்கிட்டாங்கன்னா அந்த தொழிலை சிறப்பா செய்வாங்க. அது பெட்டி கடையா இருந்தாலும் சரி, நான் தான் சொந்தமா நடத்துறேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கிய உறுதி குணம் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். அப்போ அந்த தொழில் பண்ணணுங்கிற நேரத்தில் எங்கேயாவது சுயஜாதகத்தில் தசாபுத்தி நெகட்டிவாக இருக்கும்போது அந்த விரையாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானுக்கு ராகு கேது முழுமையான பகை கிரகம். இந்த சந்திரன் போய் ராகுவோடையோ அல்லது கேதுவோடையோ சேர்ந்து கோச்சாரத்திலையும் ராகு கேது பயிற்சி சாதகம் இல்லாத நேரத்திலையும் ஒருத்தவங்க தொழிலை துவங்குவதன் பேரில் மிகப்பெரிய நஷ்டத்தையும் விரயத்தையும் வீழ்ச்சியையும் சந்திச்சிடுறாங்க. சென்டிமெண்ட்னால இழப்பு, தொழில் தொடங்கிறதுனால இழப்பு. அடுத்து சிம்மம்னா சூரியன்கிறவர் சிங்கம் காட்டுக்கு ராஜா இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு பதவி எனக்கு வேணும். குறைஞ்சபட்சமாக நான் இருக்கும் பகுதியிலையாவது ஒரு வார்டு மெம்பர் இல்லை கவுன்சிலர் ஆகலாம், பிரசிடென்ட் ஆகலாம், அமைச்சராகலாம், எம்எல்ஏ ஆகலாம். அதாவது உச்சபட்சமாக ஏதாவது ஒரு இடத்துல பதவி கிடைக்கணுங்கிற திடீர் ஆர்வமும் ஆசையும் வந்து இவங்க எதுலையாவது ஒன்றுத்துல முயற்சி பண்ணுறாங்க. நேரம் நல்லா இருக்கும்போது உச்சத்துக்கு போகிறாங்க. இதே சந்திரன் பலவீனமாக இருக்கும்போது வீழ்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா சுயஜாதகத்தில் சந்திரனுடைய பலத்தை வச்சு தான் யோகங்களையே சொல்வோம். சந்திரன் நல்ல இடத்துல இருந்தா கஜகேசரி யோகம், மாளவிகா யோகம், சசமங்கல யோகம்னு அவ்வளவு இருக்கு. அரசியல்ல ஒருத்தவங்க வெற்றி பெற சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திரன் பலமான இடத்துல இருந்தா மட்டும்தான், அந்த சந்திரனுக்கு கேந்திரங்கள்ல சுபகிரகங்கள் இருந்தா மட்டும்தான் அரசியல்ல வெற்றி காண முடியும். இப்ப இவங்க இந்த மாதிரி காலகட்டங்கள்ல எங்கேயாவது போய் செல்வத்தை விரயமாக்கிடுறாங்க. ஒரு பதவிக்காக போய் ஏதாவது போஸ்டிங்காக நின்று சொத்தை விற்று மனைவியுடைய நகை ஆபரணம் எல்லாத்தையும் வச்சு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அஸ்திவாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, வாழ்வாதாரம், அந்த வாழ்வாதாரத்தை கூட பதவிக்காக அடமானம் வச்சு வெற்றி பெறணும்னு நினச்சி தசாபுத்தி சரியில்லாத நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தோல்வியை சந்தித்தவங்களும் நிறைய சிம்மராசிக்காரங்க இருக்காங்க. பொதுவாகவே நாள் கோள் இரண்டுமே நம்ம கையில் இல்லை, பரம்பொருளால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் வழிபாடுகள், தெய்வத்தை நம்புறது மூலமா இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம்ங்கிறது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க துயர் நீக்க, உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்க, கஷ்டங்கள் நீங்க, எல்லா நன்மைகளும் கிடைக்க 9 கோள்களுடைய வடிவமைப்பா நவபாஷான முருகனை புலிப்பாணி சித்தர் அவர்களுடைய அருளால போகர் சித்தர் பழனியில உருவாக்கியிருக்கார். இந்த பிரச்சனைகளை தீர்க்க சிம்மராசி அன்பர்கள் முருகன் கிட்ட முறையிடணும். முதல் படி. அடுத்து விரையாதிபதி சந்திரனுக்குரிய அதிதேவதை, சந்திரனாலே அம்பிகை. இவங்களுடைய விரயமான நேரம் வெளியில செலவாகிறத இவங்க அம்மாக்குரிய பணிவிடைகளை செஞ்சாலே சிறப்பு. வீட்டில் உங்க அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்காங்களா, கூட இருந்து நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அம்மாக்கு உதவி செய்யறது. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அவங்களோட நேரம் செலவிடுறது, அவங்களோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுறது, அவங்க வயதுல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உதவி செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய செய்ய சந்திரனுடைய ஆசீர்வாதமும் அனுகூலங்களும் கிடைத்து விரயங்கள்ங்கிறது டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். நீங்க அம்மாவோட நேர விரயம் பண்ணும்போது அது பொருள் விரயத்தை மாற்றி புண்ணியமா உங்களுக்கு கன்வெர்ட் ஆக்கும். சிம்மராசியில பிறந்தவங்க தண்ணீரை விரயப்படுத்துறத தவிர்க்கணும். நீரை அதிகமா செலவு பண்ணக்கூடாது, தேவைக்கு மட்டும் பயன்படுத்தணும். அடிக்கடி சிம்மராசி அன்பர்கள் பிறந்த வீட்டில் தண்ணி அதிகமாக செலவாகும். பைப்புலையோ பம்புலையோ எங்கேயாவது அதிகமாக வீணாக போகும். அளவுக்கு அதிகமாக சிக்கனம் இல்லாமல் விரயமாயிட்டே இருந்தாலே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பாங்க. ஏன்னா சந்திரன் ஏற்கனவே 12க்குரியவர். சந்திர பகவான் நீர்க்காரகன். தண்ணீருங்கிறது பஞ்சபூதத்துல ஒண்ணு. பஞ்சபூதத்துக்கே பகைவனா இருந்தா எப்படி செல்வத்தை சேர்க்க முடியும்? அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்ப நீர் சார்ந்த வழிபாடு, அம்பாள் வழிபாடு பண்றது மிகப்பெரிய தாக்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும். முதல்ல வீட்டுல இருக்கக்கூடிய உங்க தாயை, அம்மாவை பாதம் பணிந்து வணங்கிக்கோங்க. அடுத்து ஒரு சிலருக்கு எனக்கு சின்ன வயசுலயே அம்மா தவறிட்டாங்க, அம்மா இல்லைங்கிறவங்க அவங்களுடைய நினைவுகளா தினசரி அவங்கள மதிச்சு நடந்துக்கோங்க. அம்மாவுடைய அம்மா, பாட்டி, வயதான முதியவர்கள் இருந்தா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்.
உங்கள் அம்மா வயசில் இருக்க மற்றவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டான்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நம்ம இருக்க ஒவ்வொரு பகுதிகளிலும் கோவில் அவசியம் இருக்கும். அதில் சிம்ம ராசி சூரியன் அம்சமாக பெற்றவங்க, 5க்கு அதிபதி குரு பகவானா இருக்கிறதுனால இவங்க வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு பிரசித்தி பெற்ற சிவாலயமாவது கண்டிப்பாக இருக்கும். அது சிம்மராசி அன்பர்களுக்கே உரிய ஒரு கொடுப்பினை. தினசரி காலையில் எழுந்து விநாயக பெருமான வழிபாடு செஞ்சு சூரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு இவங்க 5 நேரம் கோவிலுக்கு போகலனாலும் பரவாயில்ல, வாரத்தில் ஒரு நாளாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அசைவம் சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். குறைஞ்சபட்சம் அசைவம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே குறிப்பா 12 மணிக்குள்ள சிவ தரிசனமும் அம்பிகை தரிசனமும் செஞ்சிருங்க. வீட்டில் வந்து அந்த குலதெய்வத்தையும் அம்பிகையையும் மனசார நினைச்சு தீபம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் உங்க பணிகளை தொடங்கலாம். இது சிம்மராசி அன்பர்களுக்கு விரய செலவுகளிலிருந்து தப்பிக்க சூப்பரான வழி. அடுத்து தானம் தர்மம்ங்கிறது எல்லாருமே பண்ணணும். என்னன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. பெரிய இடர் வந்தது, இவங்க செஞ்ச புண்ணியத்தினால அது சின்னதா போயிடுச்சு. பெரிய நஷ்டம் வர மாதிரி இருந்தது, ஆனா ஏதோ ஒரு நல்ல நேரம் ஒரு சின்ன விரய செலவோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சின்ன விரய செலவுகளை நம்ம தேடிக்கணும். சிம்மராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவானா இருக்கிறதுனால சந்திரனுடைய பொருள் காரகத்துவத்துல முதல்ல சொல்றது உணவு, நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நீரை விரயமும் பண்ணக்கூடாது, அதே நேரத்துல விரயம் பண்ணாம இருக்கிறதுக்கு அந்த நீர் சார்ந்த தவிச்சவங்களுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது மூலமா புண்ணியத்தை தேடிக்கலாம். பாத யாத்திரை போறவங்க, தெய்வ தரிசனம் பண்ண போறவங்க, அந்த பக்தர்களுக்கு, வயதான முதியவர்களுக்கெல்லாம் சிம்மராசி அன்பர்கள் ஒவ்வொருவரும் வீட்டு வாசல்ல தாகத்திற்கு ஒரு தண்ணீர் குழாயாவது போட்டு வச்சிருக்கணும். இல்ல தண்ணீர் குடமாவது தண்ணீர் பானையாவது போக்குவரத்துல இருக்கவங்களுக்கு தானமா கொடுக்கறதுங்கிறது உங்களுக்கு சிறப்பு. இந்த தண்ணீரை வேஸ்டா தான் நீங்க விடக்கூடாது, விரயப்படுத்தக்கூடாது. செடிகளுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் போது விரயங்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும். அதே மாதிரி கோவில் ஸ்தலங்கள்ல அன்னதானம் செய்கிறது சிம்மராசிக்கு மிகப்பெரிய விரய செலவுகளிலிருந்து தவிர்க்கும். அன்னதானம்ங்கிறது 1000 பேருக்கு செஞ்சா புண்ணியம் தான். ஒருவருக்கு கொடுத்தாலும், ஒரு எறும்புக்கு கொடுத்தாலும் அதுவும் புண்ணியம் தான். இப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு ஆதிக்க கிரகம் என்ன சொல்வாங்கன்னா கோதுமை. கோதுமையில் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் பைரவருடைய அம்சமான நாய் வாகனத்துக்கு கொடுக்கும்போது, காக்கா குருவிகளுக்கெல்லாம் கொடுக்கறது, எறும்பு புற்றுகளுக்கு உணவளிக்கிறது, கோதுமையில் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை எறும்பு புற்றுக்கு இட்டு வருவதும் இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு புண்ணியமா மாறி பெரிய விரயங்களிலிருந்து இவங்களை காக்கும். இது பாகம் 1. வரும் வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் அதே சமயத்துல விரயங்களை தவிர்க்கிறதுக்கும் இந்த வீடியோல வழிமுறைகள் பார்த்துருக்கோம். முதல்ல அதுக்கு பணம் வரணும் இல்லையா. பணம் வந்தாதானே விரயமாகறதுக்கு, பணம் வரத்துக்கு வழிமுறைகள் வேணும் இல்லையா. அந்த வகையில அடுத்து பாகம் 2ல வருமானம் பெருகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்க ராசிப்படி நீங்க செஞ்சா வருமான பெருக்கம் இருக்கும், 200% கேரண்டியா பலன் கொடுக்கக்கூடிய சூப்பரான பரிகாரங்களை அடுத்த பார்ட்ல பாகம் 2ல கொடுக்கிறோம். இந்த வீடியோவை விட பாகம் 2 இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுய ஜாதகத்துல, ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.